ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இந்த 2 டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணும்போது 60 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க இந்த 2 டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் இது போல் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவிஸ்னோட லீடர் போர்ட் பார்த்துலாங்களா? டார்கெட் டிசி 55 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, சிவன் குட்டன் 49 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரமேஷ் பாண்டி 44 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் கொடுக்குற டாப்பிக்கை டெய்லி கரெக்டாக படிச்சுட்டு வந்து தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே இந்த குவிஸ் அட்டன் பண்ணுற எல்லாருமே விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன்னா ஆப்ஷன் ஏ கரண்ட்லி 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட்ஸ் கரெக்டு, பட் 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா? அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 யூனியன் டெரிட்டரி அண்ட் 1 நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டெல்லி அப்படின்றத யூனியன் டெரிட்டரியில் இருந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த அப்போது இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குது அப்படின்னும்போது 29 ஸ்டேட்ஸு, 6 யூனியன் டெரிட்டரி அண்டு 1 நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டெல்லியை வந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து இந்த மாதிரி நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக எப்போ ரீநேம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1992ல். சரிங்களா? ஸோ அது எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முக்கியம், எந்த இயரில் மாற்றினாங்க அப்படின்றது முக்கியம். நெக்ஸ்ட் ஆப்ஷன், ஆர்டிகிள் 152லேருந்து 236 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஆர்டிகிள் 52லேருந்து 237 வரைக்கும்ங்க. ஓகேவா? 237 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி இருக்கும். அண்ட் எந்த பார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 6ல் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ இதுதான் கரெக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகத்துறை. செகண்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவோம், சட்டமன்றம். தேர்டு ஜுடிஷியரி, நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Second question, choose the incorrect one. Article 370 separate constitution for ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது கரெக்டு தாங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாகவே ஒரு அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 370. ஓகேவா? அப்போ அது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடாப்டட் ஆன் 26th January 1957 இருக்கா? ஸோ 26th January கிடையாது, 17th November. ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி இது ரொம்ப முக்கியம். ஸோ 17th November 1957 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Directive Principle of State Policy and Fundamental Duties are not applicable to Jammu and Kashmir அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்த Directive Principle of State Policyன்ற டாப்பிக்லேயே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இது அப்ளிகபிள் இல்லை அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் டிபிஎஸ்பியும் வந்து அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டில் கேரண்டீட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இப்போ வரைக்கும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Third question, Governor, CM, Council of Ministers comes under which structure of state government? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம 3ஆக பிரிக்கிறோம்னு சொன்னோமா, லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் இந்த கவர்னர், தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சிஎம் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? தென் ஜுடிஷியரி அப்படின்னா ஹை கோர்ட். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் கிடையாது. ஸோ அப்போ என்ன வரும்? ஹை கோர்ட்டு, தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்புறம் மீதி இருக்க சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் வரும். தென் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா அதாவது லெஜிஸ்லேட்டரை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். மேலவைன்ட்டு ஒன்று பிரிப்பாங்க, கீழவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இல்லையா? அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பிரிப்பாங்க. அப்போ கவர்னர், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்றவங்க எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
Fourth question, who is the constitutional head of state executive? மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல நம்ம பார்த்தோம் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோமா. ஸோ அதில் வந்து யார் ஹெட்டாக இருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஓகேவா. தென் தமிழ்நாடுனோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடாக சேஞ்ச் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1969. ஓகேவா. 14th January 1969 வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுவாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த தமிழ்நாடுன்னு வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்தார் உஜ்ஜால் சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சர்தார் உஜ்ஜால் சிங் அவர் வந்து என்ன பீரியடில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969லேருந்து 1971 வரைக்கும் கவர்னராக இருந்தாங்க. அதே போல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் கவர்னர் யார் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அது சரோஜினி நாயுடு. ஓகேவா. அவங்க உத்தரப்பிரதேஷில் இருந்தாங்க கவர்னராக. அதுவே தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு உமன் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தா ஃபாத்திமா பிவி அப்படின்றவங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 5th question, which article implies the executive power of the state shall be vested with governor and shall be exercised by him either directly or through officer subordinates? மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும். இந்த அதிகாரம் அவரால் நேரடியாகவோ அல்லது அவரின் கீழுள்ள அலுவலர்களாகவோ அரசியலமைப்பின்படி செயல்பட வேண்டும் என கூறும் சரத்து அப்படின்னு கேட்டிருந்தானா. ஸோ எந்த ஆர்டிக்கிள் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 154(1). ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்கணும். அது வந்து நேரடியாகவே அவர் வந்து செயல்படலாம், இல்லைனா தனக்கு கீழுள்ள அதிகாரிகளை வைத்து செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 154(1). ஓகேவா. தென் 153 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கவர்னர், ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 153. there shall be governor for each state அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 154 என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் ஷரத்து பார்த்தீங்கன்னா 154. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 6th question, incorrect about governor. ஆளுநர் பற்றி தவறானவை அப்படின்னு கேட்டிருந்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கவர்னரை ஹூ அப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா. அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர்னரோட டேர்ம், பதவிக்காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 years. அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர்னர் வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டேட்லேயே அப்பாயிண்ட் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா ஸோ இது வந்து தவறு. கண்டிப்பாக வந்து கவர்னருடைய ஓன் ஸ்டேட், ஸோ அவங்களுடைய சொந்த ஊர், அதாவது அந்த மாநிலத்திலேயே வந்து கவர்னர் போஸ்டிங் வாங்க முடியாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஆர் ஹை கோர்ட் ஹேஸ் நோ ரூல் இன் ரிமூவல் ஆஃப் கவர்னர். மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா ஸோ இப்போ வந்து நம்ம கவர்னரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோ ஹைகோர்ட்டோ ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ இப்போ இது யார் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வேணும்னா பணி நீக்கம் செய்யலாம். ஓகேவா. டிஸ்மிஸ் பண்ணுவார். ஸோ அது வந்து யாருடைய அட்வைஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்னுடைய அட்வைஸ் மூலமாக பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 7th question, choose the correct one about governor. ஆளுநர் பற்றி சரியானவை. ஆப்ஷன் ஏ, once the 5-year tenure was completed, further 1 or 2 years cannot be extended by anyone and compulsorily removed from the post. 5 ஆண்டு முடிந்த பின் யாரின் விருப்பத்தாலும் பதவிக்காலம் நீட்டிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கவர்னரோடைய அந்த பதவிக்காலம் 5 years முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரசிடென்ட் விருப்பப்பட்டால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா. அப்போ இது தவறாக இருக்குது. பிரசிடென்ட் விருப்பப்பட்டா வந்து கவர்னரோட டேர்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எ பர்சன் மே பி அப்பாயிண்டட் ஆஸ் கவர்னர் ஃபார் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இப்போது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேர்ம் வரைக்கும் தான். இப்போ நீங்கள் 2 times கவர்னராக இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கவர்னராக வந்து எத்தனை டைம்ஸ் வேணாலும் இந்தியாவில் ஒரே ஆளே இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் ஆப்ஷன் சி, ஆர்டிக்கிள் 156(3)(a tells governor can appoint 2 or more states simultaneously. ஸோ இது என்னன்னா கவர்னர் வந்து ஒரு கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரே நேரத்தில் கவர்னராக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஓகேவா. ஸோ அதை சொல்கிறது பார்த்தீங்கன்னா 156 கிடையாது, 158
3A ஆர்டிக்கிள். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கிளில் அதான் சொல்லியிருப்பாங்க, ஒரு பர்சன் வந்து 2-3 ஸ்டேட்ஸு கூட ஒரே நேரத்தில் கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேலரி அலோவன்ஸ் எல்லாமே மற்ற ஸ்டேட்ஸ் இப்போ 3 ஸ்டேட்ஸில் இருக்காரு அப்படின்னா அந்த 3 ஸ்டேட்ஸும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பற்றியெல்லாம் இந்த ஆர்டிக்கிள் 158(3A) சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 158 அண்ட் ஆர்டிக்கிள் 157 எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோடைய எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 157 அண்ட் ஆர்டிக்கிள் 158. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா கவர்னர் பற்றி, 6th கொஷின் அது ரிலேட்டடாக இருக்குது. Which of the following statement are correct? The term of office of the governor is 5 years. He can remain in office till his successor enters upon the office of the governor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னரோட பதவிக்காலம் வந்து 5 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆஃபீஸ்லேயே வந்து அடுத்த கவர்னர் வந்து வர வரைக்கும் வந்து அந்த பதவியில் அந்த ஆஃபீஸில் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த Group 4, அதாவது Group 4 2019 தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பாருங்கள், Group 1 2015 கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 153 ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆர்டிகல் 153 வந்து there shall be the governor for each state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் பதவி அப்படின்ட்டு ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ இது கரெக்ட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி ஆர்டிகல் 156 வந்து டேர்ம் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ஆளுநருக்கான டேர்ம் பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்கன்ட்டு. ஸோ அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 156 தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 154 வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் கவர்னர். ஸோ ஆளுநருடைய அதிகாரம் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 154. ஓகேவா? இதை பற்றி நம்ம பார்த்தோம், அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 155 வந்து ரிமூவல் ஆஃப் கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. ஆளுநருடைய அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 155. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 என்னென்ன ஆர்டிக்கிள் என்னென்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்துட்டோமா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இன்கரெக்டாக இருக்குது. இது வந்து Group 1 2015 கேட்டிருக்காங்க. 8th கொஷின், கரெக்ட் ஒன் அபவுட் கவர்னர் போஸ்டிங். ஸோ கவர்னர் போஸ்டிங் பற்றி கரெக்டாக இருக்கிறது சூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் கேட்கும்போது இந்த மதர் தெரேசா ஆப்ஷன்லாம் வந்து நான் ராங்காக கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்த இயரே கொடுக்காம கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ இதுதான் அங்கே கரெக்டான ஆப்ஷன். இப்போ இதை பாருங்கள், ஆப்ஷன் ஏ மதர் தெரேசா ஹேட் த எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் சின்ஸ் 1950. மதர் தெரேசா 1950லேயே ஆளுநராக தகுதி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கவர்னர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ மதர் தெரேசா வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1951 தான். ஓகேவா? அப்போது 1950 அப்போ அவங்க இந்தியன் சிட்டிசனே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களால கவர்னராக ஆகியிருக்க முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன், இன் 1900 காந்திஜி ஹேட் எலிஜிபிலிட்டி டு த போஸ்ட் ஆஃப் கவர்னர். 1900 காந்தி ஆளுநர் ஆவதற்கு தகுதி பெற்றிருந்தார் அப்படின்னு கொடுத்துருந்தானா? ஸோ ஆளுநர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 35 ஏஜ். பட் 1900 அப்படின்னா அப்போது காந்தியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 31 இருந்திருக்கும். பிகாஸ் காந்தி எப்போ பார்ன் ஆனார், எப்போ வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1869. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 31 ஏஜில் கவர்னர் ஆக முடியாது. எலிஜிபிலிட்டி என்னது? 35 ஏஜ் இருந்தாகணும். அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். ஆப்ஷன் சி, எம்பி ஹாவ் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் பை ரிசைனிங் எம்பி போஸ்ட். நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் ஆவதற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸோ இது தாங்க கரெக்டு. அதாவது இப்போ கவர்னர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்கம் வரக்கூடிய எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது, அதே போல் எந்த லெஜிஸ்லேட்டர்லையும் மெம்பராக இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ எம்பியாகவும் இருக்கக்கூடாது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் இருந்தால் கவர்னர் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க எம்பியாக இருக்காங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிவிட்டு வேணும்னா கவர்னராக ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த கவர்னர் போஸ்டிங்க்கு அவங்க போட்டியிடலாம். ஓகேவா? அப்போ இது ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு விஏஓ, இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு விஏஓ ஹாவ் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் வித்தவுட் ரிசைனிங் விஏஓ போஸ்ட். இப்போ தான் சொன்னோம், எந்த வேலையிலையுமே வந்து ரிசைன் பண்ணிட்டு மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க அந்த தொழிலில் இருந்து கொண்டே வந்து கவர்னர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விஏஓவாக எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் ரிசைன் பண்ணிட்டு தான் கவர்னர் போஸ்டிங்க்கு போட்டியிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
9th question, which article tells in certain cases governor is to be guided by aid and advice of council of ministers headed by CM? ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க செய்யும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 163 தான். ஓகேவா. ஸோ கவர்னருக்கு வந்து ஆலோசனை தேவை அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 163. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிகல் 153 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேர் ஷல் பி ஏ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 158 இதுவும் பார்த்துட்டோம். ஆர்டிகல் 157 158 வந்து கவர்னரோட எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுதிகள் பற்றி, கவர்னர் போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 173 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதற்கான குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 173. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 10th கொஷின், கரெக்ட் ஒன் அபவுட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றி சரியானவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, இ டைரக்ட்லி ரூல்ஸ் எ ஸ்டேட் வென் தேர் இஸ் இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே, அதாவது ஆளுநரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரசிடென்ட் ரூல், அதாவது எமர்ஜென்சினால இம்போசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது வந்து டைரெக்டாக கவர்னரே வந்து ஆட்சி புரியலாம். ஓகேவா. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட்ஸ் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், சென்ட்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை மட்டும்தான் கவர்னரால் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேவா. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனரை கிடையாது. நெக்ஸ்ட், ஹி கேன் ரிமூவ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அட் எனி டைம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து இவங்க எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட், இஸ் மெம்பர் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ மெம்பராக இருக்க மாட்டாங்க. ஓகேவா. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 11th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்பாயிண்டட் பை கவர்னர். அப்போ கவர்னர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் யார் அப்படின்ற மாதிரி கொஷின் கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட் ஜெனரல், அப்புறம் யூனிவர்சிட்டினோட வைஸ் சான்சலர், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன்ஸ், அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சின்னா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குன்னா அவங்களுடைய சேர்மன்ஸ் எல்லாம் யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லுவோமா. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர் பற்றி பார்க்கலாமா. கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் எது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தானா, ஹி கேன் நாமினேட் 2 members டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலோ இந்தியர்களை வந்து ஒருத்தரை தான் வந்து மாநில சட்டமன்றத்துக்கு நியமிப்பார். ஓகேங்களா. இருவர் கிடையாது, ஒருத்தரை கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில். ஸோ அந்த ஒருவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாமினேட்ஸ் 1/12 ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. மாநில சட்ட மேலவையின் 1/12 இடங்களுக்கு அவர்களே நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ கவர்னர் வந்து 1/12 கிடையாது, 1/6. ஓகேவா. 1/6 ஆஃப் தி டோட்டல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ், மாநில சட்ட மேலவையினுடைய 1/6 பகுதியை வந்து யாரை நாமினேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் நாமினேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த 1/6 யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரேச்சர், ஆர்ட்ஸு, சயின்ஸு இதிலெல்லாம் வந்து ஸ்பெஷல் நாலேஜ் உடையவர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மேலவை, சட்ட மேலவையில் நாமினேட் பண்ணுவார் கவர்னர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, he cannot reserve any bill passed by the state legislator. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு மசோதாவும் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்னரால் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேவா. முடியாது கிடையாது, கண்டிப்பாக அவரால் முடியும். சரிங்களா. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. அதே போல் அவரோட சைன் இருந்தால் மட்டும்தான் அது பில்லாக பாஸ் ஆகும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில். ஓகேவா. நெக்ஸ்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹிம். ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்யலாம். ஓகேவா. இது கரெக்ட் தான். ஹைகோர்ட்னோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து கவர்னரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ இது கரெக்டாக இருக்குது.
13th question, under which article governor can promulgate ordinance when state legislature is not in session? ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, ஸோ ஆர்டிகிள் 213 தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவசர கால சட்டத்தை வந்து ஆளுநர் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் வந்து அப்ரூவல் கிடைக்கணும். ஓகேவா? தென் 6 மாதத்துக்குள்ளே வந்து இந்த அப்ரூவல் கிடைக்கணும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கிட்டேருந்து. அப்போ தான் வந்து அந்த பில் பாஸ் ஆகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த டைமில் வேணும்னாலும் ஆளுநர் திருப்பி பெறலாம். ஸோ அதாவது அப்ரூவல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கவர்னர் இல்லை இந்த சட்டம் எதுவும் பிறப்பிக்க வேணாம் அப்படின்னு நினச்சாருன்னா அதை வந்து அவரால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து ஆளுநருக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு இல்லையா சட்டமன்றம், அதை வந்து கூட்டுறது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தள்ளி வைக்கிறது, கலைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கவர்னர்கிட்ட இருக்குது. தென் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது அப்படின்னா அதற்கான தலைமை, அதாவது ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்பீக்கர் இல்லைனா டெப்புட்டி ஸ்பீக்கர், அவங்களோட பதவி வந்து வேக்கண்ட்டில் இருக்கப்ப ஆளுநரே வந்து ஏதாச்சும் ஒரு மெம்பரை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய மெம்பரை ஸ்பீக்கராக இந்த மாதிரி ஏதாவது வந்து அந்த டைமில் பேச வைக்கிறதுக்கான தகுதி இருக்குது. ஓகேவா? தென் அதே போல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்னோட எலெக்ஷன் வந்து முடிஞ்ச உடனே, ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு செஷன் வந்து யார் வந்து உரையாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் உரையாற்றுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் உன்னோட ஃபஸ்ட்டு செஷன்லையும் ஆளுநர் தான் உரையாற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்னர்னோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 14th question, under which article there is no process for arrest of governor of state shall issue from any court during his office? ஆளுநரின் பதவி காலத்தில் அவரை கைது செய்ய எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ அது எந்த ஆர்டிக்கிள்னு பார்த்தீங்கன்னா 361(1) அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஸோ கவர்னர்னோட ப்ரிவிலேஜஸ், அதாவது சிறப்புரிமைகள் பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சிறப்புரிமைகள் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு he is not answerable to any court அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. for his powers and duties, அதாவது அவரோட பணிகள் அப்புறம் அதிகாரங்களை செயல்படுத்துறதுக்கு எந்த கோர்ட்டுக்கும் வந்து பதிலளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் டியூரிங் இஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரோட காலம் அப்பொழுது, பதவி காலம் அப்பொழுது எந்த நீதிமன்றத்துக்கும் வந்து கைது செய்யும் அதிகாரம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ப்ராசஸ் ஃபார் அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ இதுவும் தான், குற்றச்சாட்டு சுமத்தவோ இல்லை கைது செய்யவோ வந்து கவர்னர் மீது எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தா உரிமையியல் வழக்குகளை அவருக்கு எதிராக தொடர முடியாது. நோ சிவில் ப்ரொசீடிங்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், இப்போ சொல்கிறது சிவில் ப்ரொசீடிங்ஸ், அதாவது உரிமையியல் வழக்குகளையும் வந்து அவரோட பதவி காலத்தில் அவர் மேலே தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதுதான் அந்த 4 சிறப்புரிமைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 15th question, in the scheme of parliamentary system, who is real executive authority? நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் யார் உண்மையான நிர்வாகியாக உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னரா, சிஎம்மா, இல்லை பிரைம் மினிஸ்டரா, இல்லை பிரசிடெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ யார் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் தான், முதலமைச்சர் தான். ஸோ அப்போ கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக தான் இருப்பார், அதாவது ஒரு பெயரளவு நிர்வாகியாக தான் இருப்பார். பட் உண்மையாகவே நிர்வாகம் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் தான். ஓகேவா? ஸோ ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தாலும் சிஎம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th question, term of CM in India. இந்தியாவில் முதலமைச்சரின் பதவி காலம் எத்தனை இயர்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ்டாக இல்லை. ஓகேவா? ஸோ அவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெஜாரிட்டி அவர் தக்க வச்சுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவர் சிஎம்மாக இருக்கலாம். ஓகேவா? 5 years 6 years அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்து சிஎம்க்கு கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவர் எவ்வளவு காலம் மெஜாரிட்டி பவரை கொண்டு இருக்காரோ அதுவரை அவர் சிஎம்மாக இருக்கலாம். மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு 5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்குது. அதனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை சிஎம் மாறுறாங்களே தவிர சிஎம்முக்கும் 5 வருஷம் தான் ஆட்சி காலம் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th question, in future if the members in the legislative assembly office term changed to 6 years, what will be the CM tenure period? சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலம் 6 வருடமாக மாற்றப்பட்டால் முதலமைச்சரின் பதவி காலம். ஸோ இதை நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கவங்கப்படி தான் வந்து மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணி சிஎம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க 6 years இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎம் ஆலையும் 6 years வந்து ஆட்சியில் இருக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட் 18th question, former CM
மிஸ்டர் கருணாநிதி வாஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் ஹவு மெனி டைம்ஸ். ஸோ முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி வந்து எத்தனை டைம்ஸ் வந்து சிஎம்மாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து அவங்க கருணாநிதி சிஎம்மாக இருந்திருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1969 to 1976, அதே போல் 1989 to 1991, then 1996 to 2001, தென் 2006லேருந்து 2011 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின், ஃபார்மர் சிஎம் செல்வி ஜெயலலிதா வாஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் ஹவு மெனி டைம்ஸ். ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து எத்தனை ஆண்டு காலம் சிஎம்மாக இருந்திருக்காங்க, எத்தனை ஆண்டு காலம்னு கேட்கல, எத்தனை முறை வந்து சிஎம்மாக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டைம்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க எந்தெந்த பீரியடில் இருந்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். 20th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ கே காமராஜர். ஸோ காமராஜர் அப்படின்றவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1954லேருந்து 1963 வரைக்கும். ஓகேவா? அப்போ இது தவறாக இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் இவரோட பதவி காலத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் சி ராஜகோபாலாச்சாரி வந்து இருந்தார். அவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1952லேருந்து 1954 வரைக்கும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை கொடுத்துருக்கோன்னா சிஎன் அண்ணாதுரையினுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1967லேருந்து 1969 வரைக்கும். தென் நெக்ஸ்ட் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து ஆட்சி காலத்தில் இருந்திருக்காரு. ஒன்று வந்து 2001 to 2002. அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2014லேருந்து 2015 வரைக்கும் இருந்திருக்காங்க. தென் 2016லேருந்து 2017 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஓகே. தென் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா 2017லேருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. அப்போ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகேவா? 21st கொஷின், விச் ஒன் இஸ் நாட் டென்யூர் பீரியட் ஃபார் ஃபார்மர் சிஎம் செல்வி ஜெயலலிதா. ஸோ முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் பதவி காலத்தில் இல்லாத இயர் வந்து கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா 5 முறை வந்து சிஎம்மாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோமா? ஸோ அப்போ எந்தெந்த இயர்லலாம் அவங்க சிஎம்மாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991லேருந்து 1996 வரைக்கும். அடுத்தது 2001லையும் சிஎம்மாக இருந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு 2002லேருந்து 2006 வரைக்கும் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2011லேருந்து 2014 வரைக்கும் சிஎம்மாக இருந்தாங்க. அடுத்த பதவி காலம் பார்த்திங்கன்னா 2015லேருந்து 2016 வரைக்கும். ஸோ அப்போ இதில் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1989 to 1991 தான். ஓகேவா? ஸோ இந்த காலத்தில் இவங்க சிஎம்மாக இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 22nd கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த டென்யூர் ஃபார் ஃபார்மர் சிஎம் கருணாநிதி. ஸோ நம்ம கருணாநிதி பார்த்துட்டோம் 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1989 to 1991 பார்த்தோம் இல்லையா? ஜெயலலிதா இல்லாத பீரியட் அதில் தான் வந்து கருணாநிதி இருந்தாங்க. தென் அப்போ ரிமைனிங் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1969 to 1976, தென் 1996லேருந்து 2001 வரைக்கும். ஓகேவா? 1991 to 96 வந்து ஜெயலலிதாவுடைய காலம். அதுக்கடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு 1996லேருந்து 2001 வந்து கருணாநிதியோடைய காலம். தென் அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2006லேருந்து 2011 வந்து கருணாநிதியோடைய ஆட்சி காலம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? 23rd கொஷின், ஃபார்மர் சிஎம் திரு ஓ பன்னீர்செல்வம் வாஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் ஹவு மெனி டைம்ஸ். ஸோ நம்ம இது பார்த்துட்டோம் இல்லையா? 3 வருஷம் வந்து அவர் தமிழ்நாடுக்கு சிஎம்மாக ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு அப்படின்ட்டு பார்த்தோம். 24th கொஷின், from 1947 to present how many CMs are ruled in தமிழ்நாடு without repetition. 1947 இருந்து தற்பொழுது வரை மொத்தம் எத்தனை பேர் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். ஸோ இப்போ இதில் கேட்டிருக்கிறதுனா எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ அவங்கள 1 தான் கவுண்ட் வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1947லேருந்து இப்போது வரை 12 பேர் வந்து சிஎம்மாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 21 டைம்ஸில். ஓகேவா? 21 டைம்ஸ் சிஎம் மாறி மாறி இருந்திருக்காங்க. அதில் 12 பேர் தனிநபரே வந்து சிஎம்மாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? 25th கொஷின், இன்கரெக்ட் அபவுட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை பற்றி தவறானவை. ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மஸ்ட் பி மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதுவும் கரெக்ட் தாங்க. ஸோ இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் மெம்பராக இருக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி இல்லை அப்பாயின்மெண்ட் பீரியடில் அப்படின்னா 6 மந்த்ஸுக்குள்ளே அவங்க அந்த சீட்டை செக்யூர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ ஆர் நாட் மெம்பர் அட் டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் மஸ்ட் செக்யூர் த சீட் இன் லெஜிஸ்லேட்டர் வித்தின் 6 மந்த்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 6 மந்த்துக்குள்ளே அவங்க அந்த சீட்டை செக்யூர் பண்ணணும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்டு.
ஆப்ஷன் சி ஆர்டிகல் 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். ஸோ 163ஆம் சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கணும்னா அமைச்சரவையால் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கான வழிவகுக்கிறது தான் ஆர்டிகல் 163 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 164(1) அப்படின்றது தேர் ஷால் பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் சிஎம் ஆஸ் ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். அதாவது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது பார்த்திங்கன்னா 164(1) கிடையாதுங்க, 163(1). ஓகேவா, அப்போ இதுதான் தவறாக இருக்குது. அப்போ 164(1) என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஐ வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் பற்றி இருக்கும். சிஎம்ஐ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க 164(1)ல். ஓகேவா. 26th question, which article tells about total number of ministers shall not exceed 15% of total number of legislative assembly? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164(1)A அப்படின்றது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 164(1)ன்றது நம்ம சிஎம்ஐ கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கவர்னர் தான் அப்பாயிண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் யாரோட அட்வைஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் மூலமாக. இதை சொல்கிறது வெறும் 164(1). அதுவே 164(1)A அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ்னோட 15%க்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 164(1)A. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 27th question, who controls the financial policy and decides the tax structure of for public welfare of state? நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடனும் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை யார் முடிவு செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிலேட்டட் எல்லாமே முடிவு செய்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை தான் முடிவு செய்கிறாங்க. ஓகேவா. ஏதாவது ஒரு பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து கண்டிப்பாக கேட்கலாம், ஃபினான்ஸ் பாலிசி அப்புறம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஷின்ஸ் கேட்டால் அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேவா. 28th question, annual financial statement is finalized by ஆண்டு வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் வந்து யாரால் இறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக யார் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை தான் இதை பண்ணுவாங்க. ஓகேவா. பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுறது யார் அப்படின்ட்டு கொஷின் கேட்கலாம். COM, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இதை வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. ஓகேவா. 29th question, who decides all the bills whether ordinary bills or money bills to be introduced in the legislative assembly? ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு பில்லு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் ஆக போகுது அப்படின்னா அது வந்து ஆர்டினரி பில்லா இல்லை மணி பில்லா அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தான், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் வேறு என்னெல்லாம் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, சபார்டினேட் கோர்ட்ஸ்னுடைய ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இந்த உரிமைகள்லாம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா. 30th question, which states does not have bicameral legislator? ஈரவை சட்டமன்றங்களை கொண்டில்லாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம், யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தான் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். அதுவே பைகேமரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டர் கவுன்சிலும் இருக்கும். ஓகேவா. ஸோ மேலவை கீழவை ரெண்டுமே இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த பைகேமரல் லெஜிஸ்லேட்டரில் இல்லாத ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் ரொம்ப கம்மியான ஸ்டேட்ஸில் தாங்க இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரா, தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா. ஸோ டோட்டலாக இந்த 7 ஸ்டேட்டில் மட்டும்தான். ஓகேவா. இந்த 7 ஸ்டேட்டில் மட்டும்தான் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர் தான். ஸோ இது என்னென்னு பார்த்துக்கோங்க, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா. இதில் மட்டும்தான் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது. ஓகேவா. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர் தான். ஓகேவா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. ரீசெண்ட்லி
2020 which state cancelled its legislative council? சமீபத்தில் மேலவையை ரத்து செய்த மாநிலம் எது அப்படின்ட்டு பார்த்தா ஆந்திர பிரதேஷ் தான். ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் இப்போ ரீசெண்டாக வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அது எந்த டேட் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. 27th January 2020. ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து அவங்க இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த இது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 169 மூலமாக. ஓகேவா? ஸோ எந்த ஆர்டிக்கல் மூலமாக வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது ஆர்டிக்கல் 169. ஸோ அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து கேன்சல் பண்ணோன்னா அதுக்கு வந்து 2/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து ஒப்புதல் தரணும். ஓகேவா? 2/3க்கும் மேலே வந்து ஒப்புதல் தந்தாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நம்ம அபாலிஷனோ இல்லை கிரியேஷனோ பண்ணலாம். ஓகேவா? 32nd question. Who among the following is not present in the legislative council? சட்டமன்ற மேலவை பிரதிநிதிகளாக இல்லாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் தான் இருக்க மாட்டாங்க. பட் இந்த டீச்சர், கிராஜுவேட்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ல பஞ்சாயத்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எலெக்ஷனில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 33rd question. Incorrect about legislative assembly of தமிழ்நாடு. தமிழக சட்டமன்றம் பேரவை பற்றி தவறானவை அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எவ்வளோ மெம்பர்ஸ் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 + 1ங்க. ஸோ இது வந்து நான் கொஷினில் உங்களுக்கு டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேவா? அப்போது இது கரெக்ட் தான். 234 மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த 1 வந்து கவர்னர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியனை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னோமா. அப்போ டோட்டலாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 235 மெம்பர்ஸ். ஓகேவா? தென் மினிஸ்டர்ஸ் வந்து அப் டு 34 வரைக்கும் இருக்கலாம்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ அது தவறு. 40 வரைக்கும் இருக்கலாம் எல்லா ஸ்டேட்லேயும். பட் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 36 மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எம்பி வந்து டோட்டல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடியவங்கள 15% வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸில் 15% வந்து எம்பியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதுவும் தவறு. தென் இதில் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மேக்ஸிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம், மினிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 500 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? மினிமம் வந்து 60 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான மெம்பர்ஸுக்கான ஃபார்மேட். ஓகேவா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரிலேட்டடாக தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. According to the article of 170 of the Indian Constitution, the maximum limit of members in a legislative assembly is அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது. அதாவது எவ்வளோலேருந்து எவ்வளோக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா 500 தான் மேக்ஸிமம், மினிமம் வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 2017 தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குரூப் 1 எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 34th question. Incorrect about lower house லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி. ஸோ லோயர் ஹவுஸ் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்பர் ஹவுஸ் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? சட்டமன்ற பேரவை பற்றி தவறானவை. இப்போ தான் நம்ம சொன்னோம் மேக்ஸிமம் வந்து 500 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மினிமம் வந்து 60 மெம்பர்ஸாவது இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ்க்கான டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 years. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி, அதாவது சட்ட மேலவை பற்றி, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினோட 1/3 மெம்பர்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை விட கம்மியாக தான் இருக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினோட 1/3 மெம்பர்ஸை விட கம்மியாக தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 35th question. Choose the incorrect one. ஆப்ஷன் ஏ அப்பர் ஹவுஸ் மினிமம் சைஸ் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மினிமம் சைஸ் வந்து பார்த்தோம் 40 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அப்பர் ஹவுஸ் வந்து 36 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடுல வந்து 234 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எலெக்டட் பை பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம் 234 + 1 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் பில் வந்து இயர் 1986 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1986 தான். இதுவும் கேட்கலாம். நம்ம வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்ட்டு பார்த்தோம் 169 அப்படின்ட்டு. பட் இயர் பார்க்கல இல்லையா? ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1986.
நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 36th கொஷின், கரெக்ட் அபவுட் கேபினெட் அண்ட் கமிட்டி. அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் பற்றி சரியானவை என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமைச்சரவை கேபினெட் என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கரு ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கரெக்ட் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் கேபினெட் கமிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 types கிடையாதுங்க, 2 types தான். அதில் ஒன்று ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாண்டிங்னா என்னென்னா டெம்பரரி நேச்சராக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க்குக்காக அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு அந்த கமிட்டி வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுவே ஹாக் அப்படின்னா இப்போ 5 இயர்ஸ்க்கு ஒரு கமிட்டி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பெர்மனெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான் ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கேபினெட் கமிட்டியை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டிங், இன்னொன்று வந்து ஹடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக் இல்லைனா ஹடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 37th கொஷின், இன்கரெக்ட் அபவுட் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் பற்றி தவறானது. சபாநாயகர் பற்றி தவறானவை. ஆப்ஷன் ஏ, ஸ்பீக்கர் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ் பை எ ரெசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி ஆஃப்டர் கிவிங் 12 days நோட்டீஸ். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 12 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இப்போ வந்து சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அவங்களோட போஸ்டிங் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி 14 days வந்து நோட்டீஸ் பீரியடாக இருக்கணுங்க. அதாவது 12 days கிடையாது, 14 days வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கணும். ஓகேவா? முன் அறிவிப்பு மாதிரி 14 daysக்கு கொடுத்துருக்கணும். அப்போ இது வந்து தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டஸ் நாட் வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் when the assembly is dissolved. ஸோ இந்த சட்டமன்றத்தை வந்து கலைக்கப்படும் பொழுதே சபாநாயகர் வந்து பதவியை இழக்க மாட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த ஸ்பீக்கர் வந்து அவங்களோட இது போஸ்டிங் வர வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து அந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, த ஸ்பீக்கர் கண்டினியூ ஹிஸ் ஜாப் அன்டில் அதர் ஒன் வில் ஜாயின். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அடுத்த ஸ்பீக்கர் வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்பீக்கர் வந்து அவங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 38th கொஷின், which article tells total number of members of legislative council of state shall not exceed 1/3 of total number of members in the legislative assembly. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தோம் இல்லையா, ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கிள் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 171(1)ங்க. ஓகேவா? 171(1) அப்படின்றது தான் இந்த நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து நாட் கிரேட்டர் தென் இந்த 1/3 ஆஃப் டோட்டல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஆனாலும் 40 மெம்பர்ஸுக்கு லெஸ் தென்னாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கிள் 171(1)ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 39th கொஷின், ஹவு மெனி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் நாட் பாசிபிள் டெஃபினெட்லி. இவற்றுள் சட்டமேலவை உறுப்பினர்கள் எத்தனை நபர் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் 40க்கு லெஸ்ஸராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அப்படின்ட்டு பார்த்தோமா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 32ன்னு கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே 40க்கு மேலே இருக்குது. அப்போ எது வந்து பாசிபிளே கிடையாது, 32 பாசிபிளே கிடையாது. ஓகேவா? 40th கொஷின், கரெக்ட் அபவுட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்ட மேலவை பற்றி சரியானவை. டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது தவறுங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா 5 years கிடையாது, 6 years. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 6 years, அதுவே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 5 years தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதாவது இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 35 ஏஜ் கிடையாது, 30 ஏஜ் வந்து மினிமம் இருக்கணும். ஓகேவா? ஸோ மினிமம் ஏஜ் 30 இருக்கணும். அவங்களோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 6 years. நெக்ஸ்ட்டு கரண்ட்லி ஜூலை 2020 அப்டேட் வரைக்கும் there are 5 states அண்டர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 7 states அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மெம்பர் எக்ஸ்பயர் எவ்ரி 3 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் 30 ஏஜ் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, தென் வந்து 6 years வந்து டேர்ம். அது போல் எத்தனை பேர் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை வருஷத்தில் எக்ஸ்பயர் அதாவது ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு. ஓகேவா? 2 yearsக்கு 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது முக்கியம் தான், இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 41st கொஷின், இன்கரெக்ட் அபவுட் எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்ட மேலவைக்கான தேர்தல் பற்றி தவறானவை. ஆப்ஷன் ஏ, லோக்கல் பாடி எலெக்டட் 1/3 மெம்பர்ஸ், 1/3 பீப்புளை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1/6 மெம்பர்ஸை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ கிராஜுவேட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/6 கிடையாதுங்க, 1/12 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? கிராஜுவேட்ஸும் டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா 1/12 மெம்பர்ஸை தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து 1/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 1/3 மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க, இதுவும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா யாரெல்லாம் எவ்வளோ மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் முக்கியங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 42nd கொஷின், சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் ஆஃப் அப்பர் ஹவுஸ் இஸ் எலெக்டட் பை. ஸோ இப்போ வந்து அப்பர் ஹவுஸ் இருக்காங்க, அப்பர் ஹவுஸ் இருக்குன்னா அதுக்கு சேர்மேனையும் டெபுட்டி சேர்மேனையும், அதாவது தலைவர் மற்றும் துணைத் தலைவரை யார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட்டோ கவர்னரோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோ கிடையாதுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஆஃப் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? 43rd கொஷின், விச் ஆர்டிகல் டீல்ஸ் த அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் சட்டம் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருந்தானா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 169. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆர்டிகல் 169 தான் இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து கிரியேஷனோ இல்லை அபாலிஷனோ பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரீசெண்டாக வந்து எந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அபாலிஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 44th question, state legislative assembly passes a resolution by a majority of not less than how many members present and voting to create or abolition the state legislative council அப்படின்ட்டு. ஸோ இதுவும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 2/3 ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணால் அப்படி தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ என்னது 2/3 வரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 45th question, powers and function of state legislator almost similar to. சட்டமன்றத்தின் செயல்பாடுகளும் அதிகாரங்களும் பெரும்பாலும் எவற்றை பின்பற்றி உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்தை பின்பற்றி இருக்கும். ஓகேவா? 46th question, every bills passes through how many readings to become an act with governor's assent. ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் எத்தனை நிலைகளுக்கு பிறகே நிறைவேறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரீடிங்ஸ் போகுங்க. அந்த 3 ரீடிங்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு பில்லு வந்து கவர்னர் கிட்ட போகும். ஓகேவா? ஆக்டாக மாறுறதுக்கு. 47th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ, மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ்டு ஒன்லி இன் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? பண மசோதா வந்து மேலவையில் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே தவறுங்க. லோயர் ஹவுஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான் இந்த மணி பில்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் ஹேஸ் கிரேட்டர் பவர் தென் லோயர் ஹவுஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மேட்டர் அப்படின்ட்டு. ஸோ மணி விஷயத்தை பொறுத்தவரை லோயர் ஹவுஸுக்கு அதிக பவர் இருக்குங்க. அப்போ இதுவும் தவறாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யாருக்கு வந்து ஃபினான்ஷியல் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ்க்கு தான் அதிகமாக ஃபினான்ஷியல் பவர் இருக்குது. ஆப்ஷன் சி, நோ நியூ டேக்ஸ் கேன் பி லெவிட் வித்தவுட் சாங்ஷன் அண்ட் பெர்மிஷன் ஆஃப் அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய பெர்மிஷன் இல்லாமல் புதுசாக ஒரு டேக்ஸை வந்து லெவி பண்ணவோ சாங்ஷன் பண்ணவோ இல்லை பெர்மிஷன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டு தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 48th question, statement 1, president have rights to remove the governor before his completion of term. குடியரசுத் தலைவர் ஆளுநரை எப்பொழுது வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். அதே போல் அவங்களோட 5-year term முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவர்னருக்கு அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் பிரசிடென்ட்டால் முடியும்ட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் பவர் டு ரிமூவ் கவர்னர் அட் எனி டைம். ஸோ இதுவும் பார்த்துட்டோம். பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பவர் இல்லை இல்லைங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்டு. 49th question, while appointing governor who is not involved in the process. ஆளுநரை நியமிப்பதில் கலந்து கொள்ளாதவர் இவற்றுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான். ஓகேவா? ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னரை பிரசிடென்ட்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யார் அட்வைஸ் பண்ணலாம், இவங்களை வந்து கவர்னரா அப்படின்றத சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட், மத்திய அமைச்சரவை வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை யார் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க, கன்சல்டிங் மட்டும்தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கன்சல்டிங் மட்டும் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரில் கவர்னருக்கு யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இல்லைங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 50th question, how many persons is nominated by governor in state legislative assembly. ஸோ பார்த்தோம் ஒரு மெம்பரை வந்து கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியனாக இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
51st கொஷின் இன்கரெக்ட் ஒன். கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். மாநில ஆளுநர் எப்போதும் பேரளவு தலைவராக இருப்பதில்லை. ஸோ அவர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக மட்டும் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ரூல் வந்து பிரசிடென்ட் வந்து இம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து கவர்னர் தான் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் இல்லைங்களா. ஸோ அவரே வந்து ஆட்சி புரிவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறதுனால அவர் வெறும் வந்து பேரளவு தலைவர் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ்க்கான மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பராக இருக்கணும்னா மினிமம் ஏஜ் வந்து 25 ஏஜ். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, 1 person கேன் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன் ஒன்லி இன் ஒன் கான்ஸ்டிடியூவன்சி அட் எ டைம். ஸோ ஒரே தொகுதியில் மட்டும்தான் வந்து ஒரு நபர் வந்து போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறுங்க. ஒரு நபர் வந்து எத்தனை தொகுதியில் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட், இஃப் எ பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்டெஸ்ட் எலெக்ஷன். எந்த கட்சியிலும் இல்லாமல் ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக போட்டியிட முடியும். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவர்னர் பற்றி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. கொஸ்டின் பாருங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்னோட லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான 2018 நடக்கப்பட்ட எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அசர்ஷன் ஏ, the governor's report may lead to the declaration of emergency in a state. ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி வந்து கிரியேட் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீசன் ஆர், the constitutional head of the state becomes the head of the government in the state in the event of state emergency. மாநில நெருக்கடி நிலையின் போது மாநிலத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆகிறார் அப்படின்ட்டும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, வெதர் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஹேஸ் த பவர் டு டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சட்டமன்றத்தை வந்து கலைக்கிறதுக்கு தென் கூட்டு வரதற்கு எல்லாத்துக்குமே வந்து உரிமை இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா கவர்னருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எஸ். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. 52nd கொஷின், த பீப்புள் ஹூ மேக்ஸ் த லா ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால்ட். மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இவங்க தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. தென் எந்த லிஸ்ட்டுக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து லா மேக் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், இன் தமிழ்நாடு ஹவு மெனி மினிமம் எம்எல்ஏ அவுட் ஆஃப் 234 நீடட் டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 118 மெம்பர்ஸ் வந்து எம்எல்ஏ மினிமம் தேவை. ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 54th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டிங் ஹெல்ட் 2 or 3 times in a year. ஸோ இது கரெக்ட் தாங்க. சட்டமன்றம் ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை கூடும். நெக்ஸ்ட், எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் ஹேவ் த ரைட் டு ஓட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன் அண்ட் ராஜ்யசபா மெம்பர் எலெக்ஷன். ஸோ ராஜ்யசபா மெம்பர் எலெக்ஷனாகவும் இருக்கட்டும் இல்லை பிரசிடென்ட் எலெக்ஷனாகவும் இருக்கட்டும் எம்எல்ஏ வந்து எலெக்ஷனில் ஓட் போட முடியும். ஓகேவா. இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, இஃப் எ பில் பிகம் an act 2/3 ஆஃப் எம்எல்ஏ ஓட் இன் ஃபேவர் ஆஃப் பில். மசோதாவிற்கு ஆதரவாக 2/3க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அம்மசோதா நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது வந்து 2/3 கிடையாது, ஆஃப் மெம்பர்ஸ் 1/2 எம்எல்ஏஸ் வந்து அதை விட, அதாவது ஆஃப் மெம்பர்ஸ்க்கும் அதிகமாக உள்ள எம்எல்ஏக்கள் வந்து ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பில்லு வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா. பட் அது எப்போ ஆக்டாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட அப்ரூவலுக்கு அப்புறமா தான் அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறும். ஓகேவா. 55th கொஷின், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் அட். தமிழ்நாட்டின் சட்டமன்ற பேரவை எங்கே உள்ளது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸுங்க, பார்த்துக்கோங்க. 56th கொஷின், ஸ்டேட்மெண்ட் 1, கவர்னர் ஹேஸ் த பவர் டு அப்பாயிண்ட் த ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஆளுநர் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல், இவங்களெல்லாம் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2, பார்ட் 6 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டெல்ஸ் அபவுட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 6 பற்றி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க, எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி. ஓகேவா. அப்போ இது கரெக்டாக இருக்குது. தென் எந்தெந்த ஆர்டிக்கிளில் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 152லேருந்து ஆர்டிகிள் 237 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா.
57th question. Who appoints the chairman of all committees and supervises their function? குழுவின் தலைவர் யார் நியமிக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கமிட்டிஸாக இருக்கட்டும் அதுக்கு சேர்மேனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸை யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் தான். ஓகேவா? ஸோ இது பற்றி குரூப் 1ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? Who one of the following person is the ex officio chairman of the Rules Committee, General Purpose Committee and Business Advisory Committee? பின் வருபவருள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு, பொது நோக்கங்கள் மீதான குழு, பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர் ஆவார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேனாக இருக்கார். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2015ல் கேட்டிருக்காங்க. 58th question. On the basis of nature of function, standing committee can be classified into. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, கமிட்டியில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்று அடாக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றது பர்மனண்ட், எவ்ரி இயரில் பீரியாடிக்கலி அது இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் அடாக் கமிட்டின்றது டெம்பரரி, அதை வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னன்னா, ஸ்டாண்டிங் கமிட்டியை எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்டி, departmental standing committee, committees to inquiry, then scrutinize and control, day-to-day business of home, then next பார்த்தீங்கன்னா housekeeping committee இல்லைனா service committee அப்படின்ட்டு 6ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 59th question. Committee on Welfare of SC and ST comes under. ஸோ SC STக்கான வெல்ஃபேர் எந்த கமிட்டியில் இருக்கும்? அதாவது இப்போ 6 பார்த்தோம் இல்லையா, அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினைஸ் அண்ட் கண்ட்ரோலில் தான் வந்து இந்த SC and ST பீப்புளுக்கான வெல்ஃபேர் பற்றி இருக்கக்கூடிய கமிட்டிஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அடாக் கமிட்டியை பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் எஸ்டிமேட்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட், தென் தேர்டு பார்த்தீங்கன்னா ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 60th question. Choose the incorrect one. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 153 கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஷால் பி கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட் அப்படின்ட்டு பார்த்தோமா, அது ஆர்டிகல் 153. தென் நெக்ஸ்ட் 1956ல் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் ஆஸ் கவர்னர் ஆஃப் 2 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் 1956. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 213 வந்து கவர்னர் promulgate ஆர்டினன்ஸ் டியூரிங் த பீரியட் when legislative is not in function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கவர்னர் வந்து ஆர்டினன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவசர கால நிலை. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அது எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 213. ஓகேவா? தென் ஆர்டிக்கல் 155 பார்த்துக்கலாமா? ஸோ ஆர்டிக்கல் 155 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறது. தென் கவர்னரோட ஏஜ் பார்த்தா 35. அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருடைய மெம்பராகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஆர்டிகல் 155. தென் ஆர்டிகல் 156 பார்த்தீங்கன்னா கவர்னருடைய டேர்ம் 5 years அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 156. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் 4 2018ல் கேட்டிருக்காங்க. கவர்னருக்கான ஆர்டிகல். ஸோ தேர் ஷல் பி கவர்னர் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 153ன்னு சொன்னோமா, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் அதே போல் சீஃப் மினிஸ்டரை பற்றி சொல்கிறது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 163. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு பார்த்தா ஆர்டிகல் 171. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஆர்டிகல் 170. ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டிக்கல் எல்லாம் ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து குரூப் 4 2018ல் கேட்டிருக்காங்க. தென் கேபினெட் மினிஸ்டர் பற்றி குரூப் 1 2019 அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த கேபினெட் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ? கீழ் வருபவர்களுள் யார் இலாகா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த 2 டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா இந்த அளவுக்கு படித்தா போதும். தென் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.